மருகனுக்கு சீர்மிகும் தைப்பூச திருவிழா. அலையென திரளும் பக்தர்கள் அருளாசி பெறுகின்றனர். பத்துமலை திருத்தல மேம்பாட்டு பணிக்கு அரசு 10 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு. பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். வந்தேன் முருகா பத்துமலை, நீ உணர்வாயோ என் பக்தி நிறையென குறையாத கூட்டம் குன்றில் குடியிருக்கும் முருகனை காண திரண்டிருக்கிறது. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் ஆறுமுக பெருமானுக்கு ஆனந்த திருநாள் தைப்பூசம். மயிலோன் குடியிருக்கும் தலமெல்லாம் இன்று கோலாகலமே. பார்ப்புகழும் பத்துமலையில் தைப்பூச கொண்டாட்டம். அதை பார்த்து மகிழ கூடியிருக்கிறது லட்சக்கணக்கில் கூட்டம். இன்றைய நம் தைப்பூச திருவிழா தொகுப்பு பத்துமலையில் இருந்து தொடங்குகிறது. வழங்குகிறார் ரேணுகா சுகுமாரன். மனதார நினைத்து வணங்கிடலே என் வாழ்நாளின் பேரின்பம். உன்னை தொழுவதொன்றே யான் பெற்ற இன்பம் என்ற வரிகளுக்கு சான்று பகர்கிறது பத்துமலை தைப்பூச திருவிழா. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே என்பதற்கொப்ப எத்திசையும் ஒழிக்கிறது வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா எனும் நாமம். நாளெல்லாம் நனிச்சிறந்த நாளாக இருந்தாலும் தைப்பூச திருநாளாய் வருமோ பத்துமலையானுக்கு? எங்களால் முடியும், முருக கடவுளுக்கு எங்களால் பாடுபட முடியும். நிச்சயமாக நாங்கள் செய்வோம். போன வருத்தோட இந்த வருத்தம் கூட்டம் அதிகமாக இருக்குது. நான் சவாலாக எதுவும் நினைக்கல. நான் முருக கடவுளுக்கு இது செய்கிறேன். வருஷம் வந்துடுவேன். இதோட ஒரு 6வது வாட்டி பால் குடம் எடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக முடிச்சாச்சே, பார்த்தாச்சே முருகனை அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அந்த ஓவர்வெல்மில் அந்த நெரிசலில் போயிட்டு வந்தது, அந்த கஷ்டம், அந்த இதே தெரியல. 5 வயசுலேருந்து பேரண்ட்ஸோடு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கணவரோட சேர்ந்து எடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷம் தவறாமல் எடுத்துருவேன் பால் குடம். ஸோ முருகரை பார்க்காம ஒரு வருஷமும் கூட இருந்ததில்லை. ஸோ பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாதுகாப்பாக இருந்துச்சு. ஆனால் என்ன ரொம்ப நெரிசல். மேலே ஏறினவங்களாம் சீக்கிரமாக இறங்கி வந்துட்டாங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம். வருஷம் தைப்பூசத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நான் இது என்னோட 21வது வருஷம் நான் பால்குடம் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட நேர்த்திக்கடனெல்லாம் நல்லபடியாக முருகனுக்கு செலுத்திட்டு வந்துட்டேன். ஹோம் டவுன் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் இங்கே வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலான்னு வந்திருக்கேன். குடம் குடமாய் ஏந்தி சிந்தை களையாது தியானித்து 272 படிகள் ஏறி அவன் பாத கமலங்களை அலையென நாடுகிறது பக்தர் கூட்டம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பத்திகேஃப் தைப்பூசம் சின்ன வயசுலேருந்து இப்போ எப்படி அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது பார்க்கும் போது அவங்க டீமுக்கும் அதுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். காவடி பூட்டுறது, ஆளுங்களுக்கு சாமி அளிக்கிறது, அப்புறம் இங்கே தடலில் அவங்களுக்கு அழகு குத்துறது, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்போ அவங்களோட காவடி சேர்த்து மேலே போயிட்டு அப்போ அவங்களோட 2 ட்ரிப் செய்வோம் ஒன் டேயில். ஆஃப்டர் 4 இயர்ஸ் நம்ம மலைக்கு வந்திருக்கோம். பிள்ளைங்க 2 பேரும் பால் குடம் எடுத்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம பொண்ணுங்க 2 பேரும் பால் குடம் எடுத்தாங்க. ஸோ மேலே போய் செலுத்திட்டு வந்தோம். ஆனால் ஆள் பேக்குனாலும் பேக்கு, அப்படியா பட்ட ஆள். பட் எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா அவங்களோட நேர்த்தி கடை நல்லா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ முருகனோட அருள் ஆசி எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். தைப்பூசம். ஸோ என்னோட நேர்த்தி கடனை செலுத்த வந்தேன். பால் குடம் திருப்தியாக இருந்துச்சு. முருகனை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. 10 மேலே முருகனை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் இந்த முறை தான் முதல் முறையாக கண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள்லேருந்து தமிழ் வளர்ந்துட்டுருக்கு இந்த நாட்டில், மலேசியா நாட்டில். நாங்கள் கனடாவில் இருந்தாந்து முதல் நல்ல ஒரு சந்தோஷமாக நிறைவோட ஊருக்கு போகிறோம்.
சந்தோஷம். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 ஆண்டு வந்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து தைப்பூசத்துக்கு. இந்த தைப்பூச திருவிழா தான் எனக்கு தெரிஞ்சு மலேசியாவிலே மிகப்பெரிய ஒரு திருவிழா. இந்த திருவிழா வந்து பார்க்க போனால் எல்லா இன மக்களும் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து ஒற்றுமையை வந்து இது ரொம்ப பிரதிபலிக்குது. கடும் வெயிலையும் கருதாது அதிக நேர காத்திருப்புக்கு பிறகு பக்த மெய்யன்பர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருவது குன்றில் அமர்ந்திருக்கும் திருக்குமரன் பக்தர்களுக்கு வழங்கும் அருள் ஆசியை மெய்ப்பிக்கிறது. வேலும் மயிலும் துணை நிற்க எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற வேண்டும் என முருகனின் அருளாசியை நாடி லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் பத்துமலையில் திரண்டது. அந்த திரு முருகனின் முகத்தை காண்பதே பேரின்பம். ஆர்த்தியமுக்காக ரேணுகா சுகுமார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இவ்வேளையில் தைப்பூசத்திற்கு உலக புகழ்பெற்ற பத்துமலை திருத்தலத்தை மேம்படுத்தும் பணிகளுக்காக அரசு 10 லட்சம் ரிங்கிட்டை வழங்கியுள்ளது. மேலும் இனிவரும் ஆண்டுகளில் நாடு முழுவதும் தைப்பூசத்திற்கு என பொது விடுமுறை வழங்குமாறு தாம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமிடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா தெரிவித்தார். இந்த இடத்த பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ ஜனங்க எல்லாம் தூங்குறாங்க. ராத்திரி பெரிய கூட்டம், நவர முடியலை. அது மாதிரி பல அபிவிருத்திகள்லாம் செஞ்சிட்டு இருந்தோம். போன வருஷம் இது மாதிரி வேலைகள்லாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கோபிந்த் சிங் வந்திருந்தார்ல, அவருக்கு நான் மனு கொடுத்துருந்தேன். அந்த மனுவை ஏற்று அவரும் பிரதமரிடம் பேசி 1 மில்லியனை வாங்கி கொடுத்தாங்க. இந்த 1 மில்லியன் வந்து எனக்கு 3 நாளைக்கு முடிஞ்சு தான் மாரியம்மங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க லெட்ரு. 1 மில்லியன் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அடுத்து இது நம்முடைய பாரம்பரிய சின்னமாக இருக்கின்ற காரணத்தினால அந்த இலக்காவும் 5 லட்சம் வெள்ளி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் அழகுபடுத்துறதுக்கு தான். தைப்பூசத்தை முன்னிட்டு கடந்த 2 வாரங்களாக பக்த பெருமக்கள், சுற்றுப்பயணிகள் என 18 லட்சம் பேர் ஆலயத்தில் திரண்டுள்ளனர். ஏற்கனவே பக்த கோடிகளின் சுமையை குறைக்கும் வகையிலும் அவர்களின் நலனை முன்னிறுத்தியும் ஆலய வளாகத்தில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வருங்காலத்தில் அந்த முனைப்புகள் பன்மடங்காக்கப்பட்டு அடுத்த ஆண்டு தைப்பூசம் இவ்வாண்டை காட்டிலும் சிறப்பு வாய்ந்ததாக விளங்கும் என தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா குறிப்பிட்டார். மலையகத்தின் 2ஆம் படை வீடான தண்ணீர் மலையில் அமர்ந்து அலைபாயும் கடலை காண்கிறான் செந்தில்நாதன். கத்தும் கடல் சூழ் முத்து தீவின் கருணை தெய்வமாய் வீற்றிருக்கும் ஸ்ரீ பால தண்டாயுதபாணிக்கு இன்று தைப்பூச திருவிழா. மேல் விவரங்களுடன் நம் செய்தியாளர் தேன்மொழி முனியாண்டி. இந்தியர்களின் வரலாற்று பெருமைக்குரிய சின்னமாக பிரம்மாண்டமாய் நிற்கும் அருள்மிகு பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தங்களின் வாழ்வு செழிக்க வேண்டி தன்னிடம் சரணடைந்தோரின் வேண்டுதலை நிறைவேற்றிய முருகப்பெருமானுக்கு 6 பாலபிஷேகங்கள். பூமாலை சூட்டி ஓங்காரமாய் வீற்றிருக்கும் பால தண்டாயுதபாணிக்கு காவடிகள் ஏந்தியும் பால் குடங்களை சுமந்து சென்றும் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர் அடியார்கள். இன்னைக்கு நான் வந்து பால் குடம் பால் செம்பு எடுத்திருக்கேன். எனக்கு நான் நல்லா படிக்கணும், நான் படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கணும், அதான் என்னோட வேண்டுதல். திருசெம்பு நல்லா படிக்கணும். திருசெம்பு இல்லை திருசெம்பு 2 வருஷம் நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், பால்குடம் எடுத்தேன். இது 3வது வாட்டி. முருகரோட வேல்வேல்னு சொல்லிக்கிட்டே வரும்போது கஷ்டமாகவே இல்லை. நம்ம புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பால் காவடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம். அப்புறம் நெத்தியில் அழுவு நிற்க ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம். ஸோ முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் இந்த தைப்பூசம் வந்து வருஷம் நாங்கள் வருவோம். இதுதான் ரொம்ப பேர் ஆன் அ வீக் டே வந்துருக்குறாங்க. ஸோ அண்ட் வெரி வெல் டன் டு த டெம்பிள் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் வந்து 40 இயர்ஸ், இதுதான் 40 இயர்ஸ் இல்லை,
40 இயர்ஸாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்ட்டு, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நானும் ஆரோக்கியமாக இருக்கணும், தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஸோ 4 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்காக தான் மெயினாக வேண்டுதல்ன்றது. எங்களுக்கு 4 குழந்தைங்க. ஸோ அவங்களுக்காக தான் எங்களோட குடத்தில் வந்து அவங்களோட பேரை எழுதி தைப்பூசம் அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தில் வந்து பால் செலுத்தணுன்றது எங்களோட ஒரு காணிக்கை பிரார்த்தனை. பால் கூட எடுத்துருந்தோம். பாப்பாவை நம்ம பிறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ மொதல் வருஷம் வந்து கரும்பு காவடி எடுத்தோம். அதோட இது 4வது வருஷம் இப்போ பால் காவடி எடுத்தோம். தன்னிமலை முருகானி தணிகைமலை வேலவனோ வண்ண தமிழ் நாடு விட்டு கடல் கடந்து வந்தவனோ என நாளெல்லாம் தண்ணீர் மலையானை வணங்க அலைமோதுகிறது பக்தர் கூட்டம். தானமும் தவமும் தான் செய்யல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என இங்கு வழிநெறியிலும் அமைக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் பந்தல்களில் பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன. இது தண்ணீர்மலை தைப்பூசத்தின் மற்றும் ஒரு தனி சிறப்பும் கூட. நீங்களே பார்க்கலாம், நாங்கள் வந்து சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எங்களோட யூஎஸ்ஐ வந்து சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதனால் நாங்கள் வந்து சில்வர் பிளேட்டில் தான் சர்வ் பண்ணுவோம். தண்ணி கப்போ, அப்புறமா டின்னர் நைட் டின்னர் போடுவோம். டின்னர் வந்து 2 வேளையும் போடுவோம். ஐ மீன் மொதல் நாளும் மக்கான நாளும் ஃபார் 3,500 ஜூஸ் தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது நைட் ஆக்கி சாப்பாடு இருக்குது, லன்ச் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, டீ டைம் இருக்குது, டின்னர் இருக்குது. 7வது வருஷம் 7th year. மக்களுக்கு சேவை செய்கிறது தான். ஏன்னா எவ்வளோ பேர் தண்ணி நம்ம தண்ணி ஓடுறது பாருங்க. இப்போ 12,000 கேப்ஸ் ஓடுது தைப்பூசத்துக்கு. ஸோ எல்லாம் பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார் த ட்ரிங்க்ஸ். தாகமாக இருக்குல்ல, அது இருக்குது. ஏன்னா வந்து அவங்க சாப்பிட்டு, ஆனால் மெஜாரிட்டி வந்து டீசெண்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து குப்பை வந்து இதில் போட்டுறாங்க, காபேஜ் பேக்கில். அது ஒரு சில பேர் தான். 239ஆம் ஆண்டாக நடைபெறும் தண்ணீர்மலை தைப்பூசம் உலகளவிலும் புகழ்பெற்றது. இத்தகைய சிறப்புமிக்க தலத்தில் தூய்மையை பேணும் கடப்பாடும் மக்களுக்கு உண்டு. நம்ம பினாங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 2019 பத்துமலையில் ஆரம்பித்தாங்க. பினாங்கில் 2020 ஆரம்பித்தோம். 2020 2025 வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இதான் முதல் முறை நம்ம 4 நாட்கள் 12 செஷன்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் வந்து கலந்துருக்காங்க. நம்ம 2020 தொடங்குனதுலேருந்து இந்த 2025 பார்க்குறப்ப மாற்றங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு பேப்பர் கப்ஸ், பேப்பர் பிளேட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது வந்துட்டு குறைவாக இருக்குது இந்த ஆண்டு பார்க்கும்பொழுது. பக்தர்களின் தேவைக்கு ஏற்ப இங்கு பல வசதிகளை ஆலய நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும்ன்றது நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ அந்த ரீதியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, ஆலய நிர்வாக சார்பில் கூட வாலண்டியர்ஸ் எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு அர்ச்சனைக்கு ஒரு காணிக்கைக்கும் we have started a lane. ஒரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம்லாம் வந்து நம்மளோட முயற்சி ஃபார் த க்ரௌட் பண்ணுறோம். 36 மணி நேரம் நேற்று தொடங்கி இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் 36 மணி நேரம் தொடங்கினப்பில் அன்னதானம். ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற முயற்சியில் அவங்களுக்கு ஒரு பூத் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் த மீடியா பர்சனல்ஸ் அவங்க போயிட்டு அந்த பூத்தில் போயிட்டு ஓய்வெடுக்கலாம், கலப்பாடலாம், சாப்பாடும் தயார் பண்ணியிருக்கோம், அன்னதானமும். நாடு விட்டு நாடு சென்றாலும் உன்னை நாடி வருவோம் முருகையா, கோடி காவடிகள் ஆடி வரும் உன் சன்னதிக்கு என லட்சக்கணக்கான பக்தர்கள் சிரித்த முகத்துடன் காட்சி தரும் திருமுருகனின் தரிசனம் பெற்று செல்கின்றனர். அழகிய தண்ணீர் பந்தல்களுக்கும் அன்னதானத்திற்கும் சிறப்பு பெற்றது பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூச திருவிழா. பழமையும் பண்பாடும் மாறாது, சமய நெறிகள் கடைபிடிக்கப்படும் தண்ணீர்மலை தைப்பூச திருவிழா பக்தர்களின் முக்கிய தீர்வு என கூறினால் அது மிகையாகாது. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என பக்தர் கூட்டம் தண்ணிமலையானை காண 513 படிகள் ஏறி அவன் திருத்தாள் தரிசனம் பெற்று செல்கிறது. சமய நெறியுடன் தைப்பூச திருநாளை கொண்டாடுவோம். RTMக்காக தேன்மொழி முனியாண்டி. கந்தனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் தைப்பூச திருவிழாவாம் ஈப்போ கல்லுமலையில் நாடி வந்தோருக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தும் மலை அடிவாரத்தில் வீற்றிருக்கும் சேவற்குடியோனுக்கு பக்தர்கள் தொடர்ந்து காணிக்கை செலுத்தி வரும் காட்சி
களச்செய்தியாளர் தமிழ்ச்செல்வி இளங்கோவன் நம் கண்முன்னே கொண்டு வருகிறார். அழகன் முருகன் விரும்பி அமர்ந்து கொண்ட அருள்மிகு சுப்பிரமணிய தலத்தின் விழாக்கோள காட்சிதான் அது. ஸ்லாங்கூர், பத்துமலை, பினாங்கு, தண்ணீர்மலை திருத்தலங்களுக்கு அடுத்து அதிகமானோர் கூடும் தைப்பூச திருவிழா தலமாக இப்போ கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயம் விளங்குகிறது. நேற்று மாலை 3 மணி தொடங்கி பக்தர்களின் பாலாபிஷேக நேர்த்திக்கடனில் மனம் குளிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டி கோலத்தில் வீற்றிருக்கும் கல்லுமலை முருகன். ஆலயத்தின் வலப்பக்கமும் பின்புறமும் குன்றுகள், இடப்பக்கம் ஆறு என இயற்கை வளங்கள் எழில் கொஞ்ச எழுந்தருளியுள்ள கல்லுமலையான் பக்தர்களின் துயர் தீர்த்து கொண்டிருக்கிறார். கடும் வெயில் மழையையும் பொருட்படுத்தாது கல்லுமலையானை காண 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் படையெடுத்தனர். இன்று காலை தொடங்கி மாலை 3 மணி வரை சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆண்டி கோலத்தில் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் மாலை முதல் ஆரஞ்சு நிற பட்டாடை உடுத்தி மலர் மாலைகள் கொண்டு தைப்பூசத்தன்று ராஜ அலங்காரத்தில் பேரழகனாக கல்லுமலையான் மிளிர்வார். நேற்று பேஞ்ச மழையில் கூட நல்ல கூட்டம் காவடிகள்லாம் நிறைய காவடிகள் இங்கே நேற்று எல்லாம் உங்களோட காணிக்கெல்லாம் செலுத்திட்டு போயிருக்காங்க. நாங்கள் இந்த வருஷம் 3லேருந்து 4 லட்சம் பக்தர்களை எதிர்பார்க்குறோம். பன்னிரு விழிகளில் பரிவுடன் ஒரு விழியால் என நீ பார்த்தால் போதும், இடர்கள் அனைத்தும் பறந்தோடி விடும் முருகா என மனமுருகி பக்தர்கள் காணிக்கை செலுத்துகின்றனர். சில பக்தர்கள் வந்தாங்க, மழையாக இருந்தாலும் காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு சில பேர் வெயிட் பண்ணாங்க. ஆனால் நல்லபடியாக காவடிலாம் கோயில் சேர்ந்து நாங்களே காலையில் வீடு போக மணி 6 ஆயிடுச்சு. திரும்பி பால் எடுத்துகிட்டு வந்தோம். நான் காலையில் மணி ஒரு 5:30 5:30 வந்துட்டேன். காலையில் மேமா காலையில் 5:30 மணிக்கு கூட்டம் மேமா நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் தேங்காட்ல எல்லாம் சீக்கிரமாக முடிய நாங்களும் பால் கூட செலுத்திட்டோம். நாங்கள் சத்திரி நைட்டே வந்துட்டோம். ஸோ நேற்றுலாம் டெம்பிளுக்கு சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு இன்றைக்கி காலங்கத்திலே மாரியம்மன் டெம்பிள்கிட்ட இருந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம், அழுகு குத்தி பால் குடம் செலுத்தணும். ரொம்ப திருப்தியாக கும்பிட்டோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப டைம் எடுத்து நல்லா கும்பிட்டோம். ஸோ 6 வருஷமாக நாங்கள் குழந்தைக்காக நிறைய வேண்டுதல். ஸோ கடைசியாக அந்த முருகர்கிட்ட எங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சு. ஸோ அதை முன்னிட்டு தான் நேற்று கரும்பு தொட்டி செஞ்சோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல. ஆனால் கூட்டம் நிறைய தான். ஆனால் என்னென்னா எல்லாமே சர்வீஸ் தான் வெரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம அர்ச்சனை பண்ணுறதும் சரி, மற்ற விஷயங்களும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. காலையில் 8:30 போல் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் அங்கே ஆரம்பித்து கோயிலை வளம் அப்புறம் காணிக்கையை செலுத்தணும். இந்த வருஷம் குறவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் நேரம் ஆள் கூட வந்துட்டாங்க. திருவிழா என்ற போதிலும் ஆலய வளாக தூய்மையை பேணுவதில் கிளீன் தைப்பூசம் குழுவினர் செவ்வனே பணியை ஆற்றி வருகின்றனர். மக்களும் இதை நாங்கள் ஒரு 4 வருடமாக செய்துக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியுது. மக்களும் அதை அப்ரிஷியேட் நிறையவே பண்ணுறாங்க. ரொம்ப பேர் வாழ்த்துறாங்க. அவங்களும் இந்த போர்டெல்லாம் பார்த்துட்டு கீழே போடணுன்ற நினைக்கிறவங்க கூட போயிட்டு அதை அந்த பிளாஸ்டிக்கில் போட்டுறாங்க. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டுதோறும் செங்கதிர் வேலவனை காண மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் ஆலய மேம்பாட்டிற்காக மாநில அரசாங்கம் 1 லட்சம் ரிங்கெட் நிதியை ஒதுக்கியுள்ளது. அதே வேளையில் இப்போ மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி நிறைய ஒதுக்கீடு இந்த முஸ்லீம் அல்லாத மதங்களுக்கு வழங்குகிறோம். கடந்த ஆண்டு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு 4 மில்லியன். இந்த வருடம் அது இப்போ கடந்த வருடம் 10 மில்லியன், இந்த வருடம் 12 மில்லியனாக உயர்த்தியிருக்கிறோம். ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா முருகன் திருத்தலங்களில் கொண்டாடப்பட்டு வந்தாலும் மக்கள் கூட்டத்திற்கு என்றுமே குறைவில்லை. வினை தீர்ப்பான் வேலவன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அவன் அருளால் வினை நீங்க பெற்ற அவன் அடியாறுகளின் அனுபவபூர்வ வாக்காகும் என்பதை பறைசாற்றுகிறது. இன்று கல்லுமலையில் திரண்ட பக்தர் கூட்டம் ஆண்டிக்கோலம் பூண்டிருக்கும் முருகனுக்கு தொடர்ந்து பாலபிஷேகம் நடைபெற்று வருகிறது. நாளை கல்லுமலையிலிருந்து திருத்தேர் மாலை 4 மணிக்கு
இதற்கிடையில் பேராக்கில் தைப்பூச கொண்டாட்டங்கள் சீராக நடைபெறுவதை மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டிசிபி ஜுல்கஃபாலி சரியாட் உறுதி செய்தார். அந்த சமய விழா தொடர்பில் இதுவரை புகார்கள் எதுவும் பெறப்படவில்லை என்றார் அவர். இவ்வாண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பேராக்கில் 567 போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பேரா சிம்பங் புலாய் கம்போங் கப்பயாங் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் இன்று நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 129ஆம் ஆண்டாக அது மிக விமரிசையாக நடைபெற்றது. சுண்ணாம்பு குகைக்குள் முருகப்பெருமாள் அருள் பாலித்து வரும் இந்த தலமும் கல்லுமலை என்றே அழைக்கப்படுகிறது. இப்போ கல்லுமலைக்கு அடுத்து திரளானோர் இந்த திருமுருக சன்னதியில் கூடுகின்றனர். அதிகாலையிலேயே பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்த தொடங்கிவிட்டனர். காவடிகளும் கந்தனுக்கு சமர்ப்பணம் ஆகின. நாளை ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் தேரில் திருவீதி உலா வருவார். மலையகத்தின் வடக்கிருந்து தெற்கு வரை மலைமகள் பாலனுக்கு கொண்டாட்டம்தான். ஜோஹர் பாரு அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்திலும் தைப்பூசம் களை கட்டியது. நேற்றிரவு தொடங்கி ஏறத்தாழ 80,000 பக்தர்கள் ஆறுமுகன் அருள் நாடி வந்தனர். சுமார் 6000 பேர் பால்குடம் காவடிகள் சுமந்து நேர்த்தி கடன்களை செலுத்தியதாக ஆலய தலைவர் என் சண்முகம் தெரிவித்தார். எல்லை கடந்து மால் மருகனின் தரிசனம் காண 10,000க்கும் மேற்பட்ட சிங்கை வாசிகள் வருகை அளித்து இருந்தனர். இவ்வாண்டு இந்தோனேசியாவில் இருந்தும் அதிகமானோர் அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தில் திரண்டனர். ஆலய நிர்வாகம் இன்று சுமார் 60,000 பேருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்திருந்ததாக என் சண்முகம் குறிப்பிட்டார். கிடா சுங்கைப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயமும் கோலாகல தைப்பூச திருவிழாவை கண்டது. பல்வேறு காவடிகளை சுமந்து வந்த பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு தங்கள் அன்பை காணிக்கையாக்கினர். பாரெல்லாம் மகிழ வைக்கும் அழகனுக்கு பால்குடங்கள் வரிசை வரிசையாய் அழகு காவடிகள் சுமந்து வரப்பட்டு வேலனவன் சன்னதியில் சேர்க்கப்பட்டன. ஏறத்தாழ 2 லட்சம் பேர் சுங்கைப்பட்டாணி தைப்பூசத்தில் கூடினர். நாளை சுப்பிரமணிய பெருமான் வெள்ளி ரதமேறி ஊர்வலம் வரவிருக்கிறார். இதற்கிடையில் லாபுவானில் அமைதியான சூழலில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டது. 200க்கும் அதிகமான பக்தர்கள் அத்தீவில் எழுந்தருளியிருக்கும் திருமுருகன் ஆலயத்தில் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். நேவி கடற்கரையிலிருந்து சுமார் 1.4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வேலனின் திருக்கோவில் நோக்கி அவனடியார் பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். தைப்பூச திருநாளான இன்று பால் காவடிகளை ஏந்தி வந்த பக்தர்கள் திருமுருக பெருமானுக்கு தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் தேசிய உணர்வை தைப்பூச திருநாள் மலேசியர்களுக்கு உணர்த்துகிறது. நல்லிணக்கமான சூழலில் பல்லின மக்கள் ஒன்றுபட முடியும் என்பதற்கு இவ்விழா சான்று பகர்வதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாடு முழுவதும் தைப்பூச பெருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றவும் காணிக்கைகளை செலுத்தவும் முருகன் திருத்தலங்களில் திரண்டுள்ளனர். பொறுமை, மன உறுதி, விட்டுக் கொடுக்கும் உணர்வு என வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ளும் நெறிகளை இந்த சமய விழா நமக்கு கற்றுக் கொடுப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இந்நிலையில் மலேசிய வாழ் இந்துக்கள் அனைவரும் பக்தி நெறியுடன் தைப்பூச திருநாளை கொண்டாட தொடர்பு துணை அமைச்சர் தியோனி செங் வாழ்த்து தெரிவித்தார். நமது குடும்பம், நண்பர்கள், சமூகம் என ஒற்றுமையோடு கொண்டாடும் திருவிழா தைப்பூசம். அந்த ஒற்றுமை உணர்வுதான் மலேசியாவை மிகவும் சிறப்புடையதாக்குகிறது என்றார் அவர். இவ்வாண்டு தைப்பூச கொண்டாட்டங்கள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய பத்துமலை வளாகத்தில் தொலைத்தொடர்பு அணுகல் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தியோ குறிப்பிட்டார்.
அண்டை நாடான சிங்கப்பூரிலும் தைப்பூச திருநாளில் அடியார்க்கு நல்லாசி வழங்குகிறான் வடிவேலன். மாலை வரை ஏறக்குறைய 14,700 பேர் பால் குடங்கள் ஏந்தி ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த திருத்தலத்தில் திரண்டு நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகின்றனர். நள்ளிரவு 12 மணிக்கு பக்தர்கள் பால் குடம் ஏந்த தொடங்கினர். மெய்யன்பர் 135 பேர் காவடி ஏந்தினர். தண்டு கொண்டு அடியவருக்கு அருள்பாளிக்கும் அழகனை காண புற்றி சிலன மக்கள் அங்கு திரள்கின்றனர். ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் இருந்து பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தியவாறு ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்திற்கு மக்கள் கூட்டம் படையெடுப்பதாக ஆலய மேலாண்மை தெரிவித்தது. திருத்தணிகை விண்ணவர் படைத்தலைவனாம் வேலவன் அயில்வேல் அருங்கரம் ஏந்தி சூரபத்மனை துணித்த வள்ளியை மனம் புணர்ந்து வெஞ்சினம் தணிந்து அமர்ந்த திருவிடம். 5ஆம் படைவீடாம் திருத்தணியிலும் தைப்பூச அருள்மாரில் நனைந்தனர் மெய்யன்பர். பெரும்புலவர் நக்கீரரும் ஆட்கொள்ளப்பட்ட அடியவர் பெருமான் அருணகிரியாரும் பாடி புகழ்ந்த குன்று தோராடல் எனும் குறிஞ்சி தலைவன் படைவீடு. பல்வேறு நேர்த்திக்கடன்களுடன் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பச்சை ஆடை உடுத்தி பகை முடித்து சினம் தணிந்த செய்யோனை காண ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திரண்டனர். கண்கவர் பல்வண்ண காவடிகளும் பல்லாயிரக்கணக்கான பால் குடங்களும் அடியவர் பக்திக்கு சான்று பகன்றன சக்தி மைந்தன் குடிகொண்ட குன்றில். முருகப்பெருமான் சிவபெருமான் ஆலயங்களில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படும் வேளையில் தமிழகம் திருச்சியில் புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச விழா வேறு தனித்துவத்துடன் கொண்டாடப்படுகிறது. திருச்சி ஸ்ரீரங்க பெருமானின் தங்கையாக சமயபுரம் மாரியம்மன் கருதப்படுகிறார். அவ்வகையில் அண்ணன் ஸ்ரீரங்க பெருமாள் தங்கைக்கு சீர்வழங்கும் நாளாக தைப்பூசம் அமைகிறது. சீர்பெற சமயபுர மாரியம்மன் கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்டு காவேரி கரைக்கு சென்று திரும்புகிறார். ஞானக்குரல் உள்ளுணர்தல். பூசனை செய்து புகழ்ந்து மனம் கூர்ந்து நேசத்தால் ஈசனை தேடு. இறைவன் மீதுள்ள பக்தியை பலவாறாக வெளிக்காட்டலாம். அதில் ஒரு வகையாக பூசைகள் செய்து உள்ளன்புடன் இறைவனை தேட அறிவுறுத்துகிறார் அறிவுச்சுடர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.